விஜயோட அப்பா ஒருத்தர் இருக்காரு தெரியும்ல? எஸ்ஐ யாருங்க? நம்ம தம்பி தான், பரவாயில்ல. ஏதாவது ஸ்லீப்பர் செல்ஸ் உள்ள எல்லாம் அமைச்சிருவாங்க. எஸ்ஐசி படம் பார்த்துருக்கீங்களா யாராவது? சட்டம் புரியுது. அப்புறம் அது விஜய் வந்ததுக்கு அப்புறம் எஸ்ஐசி சில ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாம் யூஸ் பண்ணாரு. என்னன்னா, அந்த டைம் யாராவது ஒரு ஹீரோ பெரிய ஆளா வந்தாருன்னா அவர் எஸ்ஐசி அவரே போய் சைன் அப் பண்ணுவார். அந்த ஹீரோவை சைன் அப் பண்ணி ஒரு மொக்க படமா எடுப்பாரு. இந்த ஹீரோ இனிமே ஏஞ்சி வரவே கூடாது அப்படின்னு. அந்த லிஸ்ட்ல வந்த ரவி கிருஷ்ணா 7G ரெயின்போ காலனி ஹிட். ஃபர்ஸ்ட் சூர்யா பெரிய அண்ணான்னு ஒரு படம்ல விஜயகாந்தையும் முடிச்சிட்டாரு, சூர்யாவையும் முடிச்சிட்டாரு. எல்லா படத்துலயும் ஒரு கேமியோ நடிப்பாரு. அவரே வருவார் அந்த படத்துல வந்து. அந்த கேமியோவுக்கு வந்து 2 கேரக்டர் தான் இருக்கும். இவர் ஏற்கனவே ஒரு கவர்மெண்ட் ஆபீஸ்ல வேலை செஞ்சிருப்பாரு, லஞ்சம் வாங்காம இருந்திருப்பாரு. இவர் யாராவது ஒரு அரசியல்வாதி வந்து இவர் பழி வாங்கி இவர் குடும்பத்தையும் அழிச்சிருப்பாங்க. இந்த ஒரு ரோல் தான் அவர் வந்து ஸ்டாண்டர்ட் அடிப்பாரு. அதுலயும் வந்து படத்துல எந்த இடத்துல வேணா வந்து பாலிடிக்ஸ் வந்து அவரே எக்ஸ்பிளைன் பண்ணுவாரு. நிறைய பாலிடிக்ஸ் பத்தி அவேர்னஸ் எல்லாம் கொடுப்பாரு. அதனாலதான் நாங்களே நினைச்சோம், இதனால்தான் இவர் பேர் வந்து எஸ்ஐசின்னு இருக்கோம், சோசியல் அவேர்னஸ் சந்திரசேகர். எஸ்ஐசி ரேஞ்சுக்கு வந்து அவர் வந்து பேசிட்டு இருப்பாரு. அவர் கேரக்டர்ல அவர் படத்துல வந்து என்னன்னா, கடைசியில சட்டம்லாம் வந்து தோத்து போயிடும். அந்த அரசியல்வாதி வந்து எல்லா தப்பும் பண்ணிருப்பான். அரசியல்வாதி திடீர்னு போவான், அவன் 2 பொண்டாட்டி வச்சிருப்பான், ஒரு செட்டப் வச்சிருப்பான், அதுக்கப்புறம் ஒரு கொலை பண்ணிடுவான், எல்லாம் பண்ணிடுவான். கடைசியில வந்து ஜட்ஜி அவரை பனிஷ் பண்ண மாட்டாரு. ஸோ அதனால என்னன்னா, கடைசியா நம்ம எல்லாம் நினைப்போம் சரி இவன் தப்பிச்சுட்டானேன்னு நினைக்கும் போது எஸ்இசி வந்து அவரை கத்தியால குத்தி சட்டத்தை நானே கையில எடுத்துட்டேன்னு. அதனால்தான் சில டைம் வந்து எஸ்ஐசின்றதுனால சோசியல் அவேர்னஸ் சந்திரசேகரா, இல்ல இந்த மாதிரி ஸ்மால் அனாயிங் கேமியோஸ் எல்லாம் பண்ற சந்திரசேகரான்றது வந்து தெரியாம போயிடும். இப்போ அவர் வந்து அந்த கேமியோ எல்லாம் பண்ணாருன்னா யாரை குத்துணும்னு அவருக்கே தெரியும் நினைக்கிறேன். அவரு என்னென்ன கெட்டதெல்லாம் படத்துல ஒரு அரசியல்வாதி பண்ணுவார்னு நினைச்சாரோ அதெல்லாம் விஜய் பண்ணாரு.